தமிழகம் மற்றும் உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். கன்னிராசி அன்பர்களே, எப்பப்பா நம்ம கஷ்டம்லாம் தீரும், நம்ம போடுற உழைப்புக்கு முறையான அங்கீகாரம் எப்போ கிடைக்க போகுது காத்துட்டு இருக்கீங்களா? அப்போ உங்க கவலையெல்லாம் நீங்கி முற்றுப்புள்ளி வச்சு ஒரு ஆசைப்படுற வாழ்க்கையை வாழ வைக்க போற மாசம் தான் இந்த மாசம். அதாவது 2026 ஜூலை மாசம் ஒரு அற்புதமான மாசமாக அமையும். கன்னிராசி அன்பர்களே, உங்க ராசிநாதனான புதன் ரொம்பவே பலமாக பல இடங்கள்ல சஞ்சிக்கிறதுனால உங்க புத்தி கூர்மையும் சமயோசித புத்தியும் பல மடங்கு அதிகரிக்க போகுது. கடந்த சில மாசங்களாக நீங்க சந்திச்சுட்டு இருந்த தடைகள் மற்றும் இழுபறிகள் இது போன்ற 30 நாட்கள்ல நீங்கி, குறிப்பா தொழில் மற்றும் பண விவகாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் இந்த மாசம் உங்களுக்கு வரப்போகுது. ஆனா கிரகங்கள் இவ்வளவு சாதகமா இருக்கிற அதே நேரத்துல நீங்க செய்யக்கூடாத ஒரு முக்கியமான தவறு ஒண்ணு இருக்கு. அது என்ன? மற்றும் குடும்பம், பணவரவு, தொழில், ஆரோக்கியம், மாணவர்களுக்கான படிப்பு, இதெல்லாம் கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். அதனால வீடியோவை முழுசா பாருங்க. புது அன்பர்கள் எதுவும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ முழுசா உங்களை வந்து அடையும். மற்றும் வீடியோவோட எண்டிங்கில் நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் ஒன்று இருக்கு. அதை செஞ்சீங்கன்னா நற்பலன்கள் இன்னும் அதிகரிக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கன்னிராசி அன்பர்களே, இப்ப ஒரு ராசியின் கிரக அமைப்புகளே பார்த்துக்குவோம். உங்க ராசிநாதனான புதன் இந்த மாசத்தோட பெரும்பகுதி உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலையும் மற்றும் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திலையும் பலமாகவே சஞ்சிக்கிறார். இதோட சூரியன் மற்றும் சுக்கிரனோட சேர்க்கை சாதகமாக நடக்குது. அதனால ஜோதிட சாஸ்திரப்படி கன்னிராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடம் வலுவாக இருந்தால் நீங்க தொட்ட காரியம் எல்லாம் துலங்கும். உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக பல பெரிய காரியங்களை சாதிப்பீங்க. தடைபட்டு நின்ன அரசு காரியங்கள் மற்றும் பேங்க் லோன்கள் இது எல்லாம் மாசத்தோட முதல் பாதியிலேயே சுமூகமாக முடியும். கன்னிராசி அன்பர்களே, கெரியர் மற்றும் பிசினஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேலை செய்யற இடத்துல கடந்த சில மாதங்களாக உங்களை குறைச்சு மதிப்பிட்டவங்க மத்தியில உங்க திறமை என்னன்னு நிரூபிப்பீங்க. மற்றும் மேலதிகாரிகள் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே புதிய பொறுப்புகளையும் பாராட்டுகளையும் அவங்களே தருவாங்க. புதியதா எதுவும் வேலை தேடுறவங்க மற்றும் சம்பள உயர்வுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மாசத்தோட 2ஆம் வாரத்துல ஒரு நல்ல கம்பெனியில இருந்து ஒரு ஆஃபர்களுக்கு தேடி வர வாய்ப்பு இருக்கு. கன்னிராசி அன்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். அதாவது மளிகை, ஸ்டேஷனரி, கமிஷன் ஏஜென்சி மற்றும் ஆன்லைன் சார்ந்த தொழில் எதுவும் செய்து கொண்டிருந்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் வரத்து அசூர வேகத்தில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மற்றும் புதியதாக எதுவும் பிசினஸ் செய்ய போறீங்க அல்லது பிசினஸை அடுத்த லெவலுக்கு, அதாவது அடுத்த கட்டத்திற்கு விரிவாக்கம் செய்ய போறதா இருந்தா தாராளமா களத்துல இறங்குங்க. இந்த மாசம் உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும். கன்னிராசி அன்பர்களே, பணவரவு எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம். பணவரவை பொறுத்தவரை கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் தன லாபம் தரக்கூடிய மாசமாக இருக்கு. அதனால ரொம்ப நாளா இழுபறியா இருந்த பணம் மற்றும் நண்பர்களிடையே கொடுத்த பணம் எதிர்பார்த்த விதமாக கைக்கு வந்து சேரும். தொழிலில் வர லாபம் மூலமாக உங்க சேமிப்பு பல மடங்கு அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் மூலமாக ஒரு பெரிய தொகை கைக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்கு. பணவரவு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ செலவும் வர வாய்ப்பு இருக்கு. அந்த செலவு தொழில் முதலீடு மற்றும் நல்ல சுபகாரியங்களுக்கு வரும் செலவுகளாக மட்டுமே இருக்கு. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் சந்தோஷமாகவும்
மகிழ்ச்சியாகவும் இருக்க போகுது. அதாவது கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையே இருக்கிற சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மற்றும் ஈகோ பிரச்சனை இதெல்லாம் குறைஞ்சு அன்பு அதிகரிக்கும். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சொத்துக்கள் மற்றும் வாகனங்கள், ப்ராப்பர்ட்டி இது போன்று வாங்க இருந்தீங்கன்னா நல்லபடியா பேசி முடிப்பீங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போட்டிருந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், அதாவது காது குத்து, திருமணம் இது போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் இந்த மாசம் நல்லபடியா பேசி முடிப்பீங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களா இருந்தா, என்னடா ரொம்ப நாளா எந்த வரனுமே கிடைக்க மாட்டேங்கி, ஒரு நல்ல வரனுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாசமே ஒரு நல்ல இடத்துல இருந்து ஒரு நல்ல வரன் கண்டிப்பா வந்தே சேரும். மற்றும் காதலிப்பவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா மனக்கசப்புகள்லாம் நீங்கி காதலை வீட்டில் சொல்லி அதை அடுத்த கட்டத்திற்கு, அதாவது திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் கூடிய விரைவில் நடக்கும். கன்னிராசி அன்பர்களே, மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாசம் எப்படி இருக்க போதுன்னு பார்ப்போம். புதனோட ஆதிக்கம் அதிகமாகவே இருப்பதால் புத்தி கூர்மையும் ஞாபக சக்தியும் அதிகமாகவே இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க மற்றும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுத போறவங்களா இருந்தா இந்த மாசம் கடின உழைப்பு போட்டீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா வந்து சேரும். கன்னிராசி பெண்களுக்கு குடும்பத்துல தனி மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும். மற்றும் நீங்க ரொம்ப நாளா வாங்க நினைச்சிட்டு இருந்த தங்கம் அல்லது ஆபரணங்கள் வாங்குவதற்கு சாதகமாக அமையும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தால் சம்பள உயர்வும் பணி உயர்வும் இந்த மாசம் கண்டிப்பா உங்களுக்கு வந்தே சேரும். கன்னிராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாசம் எந்த ஒரு பாதிப்புமே இருக்க போறதில்லை. கடந்த சில மாசமாக இருந்த உடல் உபாதைகள் மற்றும் அசதிகள் இதெல்லாம் குறைஞ்சி உடலிலும் மனதிலும் புது எனர்ஜி வரும். ஆனா வேலைப்பளு அதிகமாக இருக்கிற அதே நேரத்துல முறையா நீங்க சாப்பிடாம போகலாம். அதனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இது போன்று வந்து போகலாம். முறையான உணவு பழக்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். தியானம், யோகா இது போன்று தேங்கினா ஆக்டிவா இருப்பீங்க. இந்த ஜூலை மாசம் கன்னிராசி நண்பர்கள் பெரிய உயரத்தை அடையணும்னா செய்யவே கூடாத 2 தவறுகள். 1, வாக்கு கொடுப்பது. இந்த மாசம் உங்களால முடியவே முடியாதுன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே வாக்கு கொடுக்குறாதீங்க. அதுபோல மற்றவங்க விஷயத்துல தலையிடுவதோ பஞ்சாயத்து பண்ணுவதோ இது போன்ற முடிவுகளை எடுக்காதீங்க. அது உங்களுக்கு ஒரு தலைவலியா வந்து சேரும். 2வது, ஆவணங்களில் அலட்சியம். அதாவது புதிய பிசினஸ் மற்றும் சொத்து விவகாரங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்னாடி ஒரு தடவைக்கு மேல் ஒரு தடவை சரிபார்த்து கையெழுத்திடுங்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் நற்பலன்களை அதிகரித்து தடைகளை தகர்க்க நீங்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரம், புதன்கிழமை தோறும் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அருகம்புல் சாற்றி வழிபடுங்கள். அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை 11 முறை உச்சரியுங்கள். அது உங்களுக்கு புத்தி கூர்மையும் மன அமைதியும் தரும் மற்றும் பண வரவை தடையில்லாமல் கொண்டு வந்து சேரும். கன்னிராசி அன்பர்களே, சமயோசித புத்தியும் நேர்மையும் உங்களுடைய மிகப்பெரிய பலமாகும். ஆனால் இந்த ஜூலை மாசம் கிடைக்க போற வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையை வெற்றி பெற மனமாற வாழ்த்துகிறேன். மற்றும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எதுவும் கன்னிராசி நண்பர்கள் இருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ராசி பலன்களை தெரிந்து கொள்ள JJ Astro Tax சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து சேரும். மற்றும் நான் உங்கள் அஜித். வாழ்க வளமுடன்.